ஓம் சாந்தி. 3/5/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, தனக்குத்தான் ராஜ திலகத்தை வைத்து கொள்வதற்கு தகுதியானவராக ஆகுங்கள். எந்த அளவு படிப்பை படித்து ஸ்ரீமத்து படி நடப்பீர்களோ அந்த அளவு ராஜ திலகம் கிடைத்துவிடும். கேள்வி: எந்த நினைவில் இருந்தீர்கள் என்றால் ராவணத்தன்மையின் நினைவு மறந்து போகும். பதில்: நாம் கணவர் மனைவி அல்ல, நாம் ஆத்மாக்களாவோம். நாம் பெரிய பாபாவிடமிருந்து, சிவபாபாவிடமிருந்து சிறிய பாபா அதாவது பிரம்மா பாபாவின் மூலம் ஆஸ்தியை பெற்று கொண்டிருக்கிறோம் என்பது எப்போதும் நினைவில் இருக்க வேண்டும். இந்த நினைவு ராவணத்தன்மையின் அதாவது மாயையின் நினைவை மறக்க வைத்துவிடும். நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள் என்ற நினைவு வந்ததென்றால் ராவணத்தன்மையின் நினைவு நீங்கிவிடும். இதுவும் கூட தூய்மையாக இருப்பதற்கான மிக நல்ல யுக்தியாகும். ஆனால் இதில் கடினமான முயற்சி தேவை. பாடல்: உன்னை அடைந்த நான் உலகையே அடைந்தேன். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். பாருங்கள், அனைவரும் திலகத்தை இங்கே புருவ மத்தியில் இடுகின்றனர். இந்த இடம் ஒன்று ஆத்மாவின் இருப்பிடம், மற்றொன்று ராஜ திலகம் இங்கே இடப்படுகிறது. இது ஆத்மாவின் அடையாளமாகத்தான் இருக்கிறது. இப்போது ஆத்மாவுக்கு தந்தையிடமிருந்து ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தி தேவைப்படுகிறது. உலகின் ராஜ்ய திலகம் தேவை. சூரிய வம்சத்தின், சந்திர வம்சத்தின் மகாராஜா மகாராணி ஆவதற்காக படிக்கிறீர்கள். படிப்பது என்பது தனக்குத்தானே ராஜ திலகம் வைத்து கொள்வதாகும். இங்கே நீங்கள் வந்திருப்பதே படிப்பதற்காகத்தான். இங்கே பூர்வ மத்தியில் வசிக்கக்கூடிய ஆத்மா சொல்கிறது, பாபா, நாங்கள் உங்களிடமிருந்து உலகின் சுயராஜ்யத்தை அவசியமாக பிராப்தி அடைவோம். தனக்காக ஒவ்வொருவரும் தனது முயற்சியை செய்ய வேண்டும். நாங்கள் நல்ல குழந்தைகளாக ஆகி காட்டுவோம் என்று சொல்கின்றனர். நாம் எப்படி நடக்கிறோம் என்று தங்களுடைய நடத்தையை பார்த்தபடி இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுக்கு ராஜ திலகத்தை இடுவதற்காக தகுதி மிக்கவர்களாக ஆகியுள்ளோமா இல்லையா என்று நீங்களே அறிந்து கொள்ள முடியும். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் நல்ல குழந்தைகளாக ஆகி காட்ட வேண்டும். பாபா, நாங்கள் உங்களுடைய பெயரை விளங்கச் செய்வோம். நாங்கள் உங்களுடைய உதவியாளராக, அதாவது எங்களுக்கே உதவியாளராக ஆகி பாரதத்தின் மீது எங்கள் ராஜ்யத்தை நடத்துவோம். பாரதவாசிகள் சொல்கின்றனர் அல்லவா, எங்களுடைய ராஜ்யம் என்று. ஆனால் பாவம் அவர்களுக்கு நாம் விஷம் நிறைந்த நதியில் வீழ்ந்து கிடக்கிறோம் என்பதே தெரியாது. ஆத்மாக்களாகிய நம்முடைய ராஜ்யம் இல்லை. இப்போது ஆத்மா தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. உண்பதற்கு கூட உணவு கிடைப்பதில்லை. இப்படிப்பட்ட நிலை ஏற்படும்போது பாபா சொல்கின்றார், இப்போது நம்முடைய குழந்தைகளுக்கு உணவு கூட கிடைப்பதில்லை. இப்போது நாம் சென்று இவர்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கலாம். ஆக தந்தை ராஜயோகம் கற்பிப்பதற்காக வருகின்றார். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையை நினைவு செய்கின்றனர். அவரே புதிய உலகை படைப்பவர் ஆவார். தந்தை பதீத பாவனரும் ஆவார், ஞான கடலும் ஆவார். இது உங்களைத் தவிர வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. நம்முடைய பாபா ஞானக்கடல், சுகக்கடலாக இருக்கிறார் என்பதை குழந்தைகள் நீங்கள் மட்டும்தான் அறிவீர்கள். இந்த மகிமைகளை உறுதியாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள். மறக்காதீர்கள். தந்தையின் மகிமைகள் அல்லவா. அந்த தந்தை மறுபிறவிகள் அற்றவராக இருக்கிறார். கிருஷ்ணரின் மகிமை முற்றிலும் வேறானதாகும். பிரதம மந்திரி, ஜனாதிபதி இவர்களின் மகிமைகள் வெவ்வேறாக இருக்கின்றன அல்லவா. எனக்கும் கூட இந்த நாடகத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த நடிப்பு கிடைத்துள்ளது. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகமாகும். இதன் ஆயுள் எவ்வளவு என்று நாடகத்தில் நடிக்கும் நடிகர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா. தெரியவில்லை என்றால் அவர்கள்
அறிவற்றவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் இதை தெரிந்து கொள்வதில்லை. மனிதர்கள் என்னவாக இருந்து என்னவாக ஆகிவிடுகின்றனர் என்ற வித்தியாசத்தை இப்போது தந்தை வந்து புரிய வைக்கின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. தனக்குத்தானே ராஜ திலகத்தை வைத்துக் கொள்ளுவதற்காக தகுதி மிக்கவராக ஆக வேண்டும். நல்ல குழந்தைகள் ஆகி நிரூபித்து காண்பிக்க வேண்டும். நடத்தையை மிகவும் ராயலாக வைத்து கொள்ள வேண்டும். தந்தைக்கு முழுமையான உதவியாளர் ஆக வேண்டும். 2. நாம் மாணவர்கள் ஆவோம், பகவான் நமக்கு கற்பிக்கின்றார் என்ற குஷியில் படிப்பை படிக்க வேண்டும். ஒருபோதும் முயற்சியில் மனசோர்வு அடையக்கூடாது. வரதானம். தனது அதிகாரத்தின் சக்தியின் மூலம் திரிமூர்த்தி படைப்பை உதவியாளராக மாற்றக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுக. தனது அதிகாரத்தின் சக்தியின் மூலம் திரிமூர்த்தி படைப்பை, அதாவது 3 படைப்புகளையும் உதவியாளராக மாற்றக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுக. விளக்கம். திரிமூர்த்தி சக்திகளான, அதாவது 3 விதமான சக்திகளான மனம், புத்தி, சமஸ்காரம், இவை படைப்பவராகிய உங்களின் படைப்பாகும். இவற்றை தனது அதிகாரத்தின் சக்தி மூலம் நீங்கள் உதவியாளராக மாற்றிக்கொள்ளுங்கள். எப்படி ராஜா தான் எந்த செயலும் செய்வதில்லை, ஆனால் பிறரை செய்ய வைக்கின்றார். செய்யக்கூடிய ராஜ்யத்தின் பணியாளர்கள் தனியாக இருப்பார்கள். அதுபோல ஆத்மாவும் செய்ய வைக்கக்கூடியது ஆகும். செயல்படுவது இந்த விசேஷமான 3 சக்திகள் ஆகும். எனவே நீங்கள் மாஸ்டர் படைப்பவர் என்ற வரதானத்தை நினைவில் வைத்துக்கொண்டு இந்த 3 சக்திகளையும், சாக்கார கர்மேந்திரியங்களையும், அதாவது 5 புலன்களையும் சரியான பாதையில் வழிநடத்துங்கள். ஸ்லோகன். அவ்யக்த பாலனையின் வரதானத்தின் உரிமையை பெறுவதற்காக தெளிவானவர் ஆகுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. ஆன்மீக ராயல்டி மற்றும் தூய்மையின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். தூய்மை என்றால் பிரம்மச்சரியம் மட்டும் அல்ல, அது அஸ்திவாரமாக இருக்கிறது. ஆனால் அதன் கூடவே மேலும் 4 விஷயங்கள் இணைந்திருக்கின்றன. கோபம் மற்றும் இதனுடைய துணைவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த மகாபூதங்களை தியாகம் செய்வது, அதன் கூடவே அதனுடைய குழந்தை குட்டிகளான சிறிய அளவு விகாரங்கள் பெயரளவில் என்னென்ன இருக்கின்றதோ அவற்றையும் தியாகம் செய்யும் போதுதான் தூய்மையின் ஆன்மீக பர்சனாலிட்டியை தனக்குள் கொண்டு வருகிறோம் என்று பொருளாகும். நல்லது. ஓம் சாந்தி.